அந்த பூமிய என்னாலயும் எதுவும் பண்ண முடியல, அதிகாரத்துல இருக்கிற உங்களாலையும் எதுவும் பண்ண முடியல. இப்ப பண்ணலாம் மேடம். இதுக்கு மேல பண்றதுக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு அந்த ககன் பூமியோட தங்கச்சி தம்பியோட நிச்சயதார்த்தம் நின்னு போச்சுன்னா அது உங்களுக்கு கிக்கா இருக்குமா? என்னோட எதிரி பூமியையும் உங்க எதிரி ககனை நீங்க கொல்ல முடியலனாலும் குறைஞ்சபட்சம் ஏதாவது பண்ண முடிஞ்சதுன்னு ஒரு சின்ன திருப்தியாவது கிடைக்கும்ல. சின்ன திருப்தி என்ன, பெருசாவே தேடிக்கலாம். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு மேடம். அதை நாம அப்படியே ப்ரொசீட் பண்ணா இன்னைக்கு அந்த பூமி ககனோட தங்கச்சி தம்பியோட நிச்சயதார்த்தம் நின்னு போறதுல இருந்து அந்த ககனோட சாவு வரைக்கும் அந்த பிளான் நம்மள கூட்டிட்டு போகும். என்ன பிளான் அது? ஒரு நிமிஷம் இருங்க மேடம். என்னது? போதை மருந்து. பட் இது உங்ககிட்ட ஒரு ரைட்ல பெரிய அளவுல கிடைச்சது. இப்ப நமக்கு இது யூஸ் ஆகும். எப்படி? இது எப்படியாவது அந்த ககன் வீட்ல போய் சேர்ற மாதிரி நீங்க தான் பண்ணணும். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து ரைட பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நிச்சயதார்த்தமும் கேன்சல் ஆயிடும். பட் போலீஸ் அரெஸ்ட் பண்ணா ககன் எப்படி சாவான்? செத்துருவான் மேடம். அவனை எப்படி சாகடிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த போதை பொருளை ககன் வீட்டுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு நீங்க யோசிங்க. அதில்ல சூர்யா சார், அதிகாரத்துல இருக்கும்போதே உங்களால அவனை எதுவும் பண்ண முடியல. போலீஸ் கையில மாட்டினா அதுக்கப்புறம் அந்த ககனை உங்களால எப்படி கொல்ல முடியும்? என்ன நம்புங்க, இந்த வாட்டி என் பிளான் ஃபெயில் ஆகாது. நிச்சயம் அவன் செத்தே தீருவான். அந்த ககன் செத்துட்டா அப்புறம் அந்த பூமியை காப்பாத்த யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பூமிய நீங்க வீட்ல வளர்த்த கோழி குஞ்சு மாதிரி வெட்டி சாக்கிறதுக்கு ஈஸியா பிளான் பண்ணிடலாம். ஓகே, பிளான் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியாது. நீங்க சொல்றத நான் நம்புறேன். அது கொடுங்க. இது அந்த ககன் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அடுத்த நிமிஷமே உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன். ஓகே மேடம். குட் லக் டு போத் ஆஃப் அஸ். என் தம்பி நிச்சயதார்த்தம் நடக்க போதுங்கிற வெக்கத்துல ரூமை விட்டு வெளியில கூட வர மாட்டேங்கிறான். நீ என்னடானா மான்குட்டி மாதிரி வீடெல்லாம் ஜிங்கு ஜிங்குன்னு சுத்தி வந்துட்டு இருக்க. யாரோ ஒருத்தர் டாமினேஷன் இருக்கணும்ல, நீ அதான் நான் சுத்திட்டு இருக்கேன். சரியா போச்சு போ. என்ன உங்க அண்ணன் டாமினேட் பண்றாரு, ஏன் தம்பிய நீ டாமினேட் பண்ண போறேன்னு சொல்றியா? அப்படிதானே இருக்கும். பூர்ணி போமா, போய் சீக்கிரமா ரெடி ஆகுமா? சரிம்மா, ரெடி ஆயிட்டு வரேன். அத்தை, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பூமி? வாங்க வந்து உட்காருங்க. நிச்சயதார்த்தத்துல பூர்ணி சார்பா நானும் உங்க பையனும் தாம்பூல தட்டு வாங்குவோம். அப்போ என் தம்பி சார்பா தாம்பூல தட்டை யார் வாங்குவாத்த? யாராவது ஒருத்தர ஏற்பாடு பண்ணிடலாம். என்னத்த சொல்றீங்க? என் தம்பி ஏதோ அனாதை மாதிரி எதுக்கு ஏற்பாடு பண்ணணும்? எனக்கு என்ன, என் அப்பாவும் சித்தியும் இருக்காங்கல்ல. நான் நினைச்சேன் நீ இப்படிதான் ஏதாவது அதிர்ச்சியை கொடுப்பேன்னு. வாய் அடிச்சு போற மாதிரி எதுவும் பேசவே விட மாட்டேன். இப்ப என்ன, உன் தம்பி சார்பா உன் அப்பாவும் சித்தியும் தாம்பூலத்தட்டு வாங்கணும்னு நினைக்கிறியா? ஆமா அத்தை. இதெல்லாம் நடக்கிற விஷயமா? நடக்கணும்னு தானே அத்தை உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். ஏதாவது சொல்லி நீங்க தான் உங்க புள்ளைய ஒத்துக்க வைக்கணும். ப்ளீஸ் அத்தை. அத்தை ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ, என்னால முடியாதுமா. இந்த விஷயத்துல இத தாண்டி என்ன எதையும் கேட்காத. நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. அத்தை. என்னம்மா? நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க புள்ளைக்கு காஃபி மட்டும் போட்டு கொடுங்க போதும். பூமி, இன்னைக்கு நம்ம பூரிக்கும் சிவாக்கும் நிச்சயதார்த்தம். இன்னொரு பக்கம் கல்யாணத்துக்கும் முகூர்த்த தேதியை குறிக்கணும். இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இப்ப என்ன பந்தயம்? 2 விஷயத்துல முடியிற பந்தயம் தான் மாமா. எப்பவும் நீ மட்டும்தான் புத்திசாலி, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருப்பீங்கல்ல. அப்பப்போ நானும் கொஞ்சம் புத்திசாலி தான்னு நிரூபிச்சு காட்டணும்ல. சரி, இப்ப என்ன பந்தயம் சொல்லு. பந்தயத்துல ஜெயிச்சவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியணும்ல மாமா. சரி, அதையும் நீயே சொல்லு. நீங்க ஜெயிச்சா நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்குவேன். அதே மாதிரி
நீங்களும் ஒத்துக்கணும். சரி, இப்ப என்ன பந்தயம்னு சொல்லு. ரொம்ப சிம்பிள் தான் மாமா. நான் என்ன சொன்னாலும் அதை நீங்க அப்படியே திருப்பி சொல்லணும். அவ்வளவுதானா? சரி சொல்லு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. நீ ரொம்ப அழகா இருக்க. நீயும் கூட ரொம்ப அழகா இருக்க பூமி. தோத்து போயிட்டீங்க மாமா. நான் எங்க தோத்து போனேன்? நீ சொன்னதே தானே சொன்ன. நான் தோத்து போயிட்டேன். நீங்களும் தோத்து போயிட்டீங்கன்னு சொல்லாம எதுக்காக மாத்தி சொன்னீங்க? ச்சே. அதே மாதிரி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னா நீங்களும் ரொம்ப அழகா இருக்கேன் பூமின்னு சொன்னீங்க. உங்களுக்கு இது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஒத்துக்கவும் மாட்டீங்கன்னு தெரியும். அப்ப தெரிஞ்சிருந்து எதுக்காக கேக்குற? ஒத்துக்குவீங்கன்ற ஒரு சின்ன ஆசை இருக்கும்ல, அதனாலதான் கேட்டேன். சிவாவோட அம்மா அப்பா என்ன பெத்த பொண்ணை விட நல்லா பாத்துக்கிட்டாங்க மாமா. அவங்க என்ன எவ்வளவு செல்லமா வளர்த்தாங்கன்னு எனக்கு தான் தெரியும். எங்க வறுமையில ஒரு புடி அரிசி குறைஞ்சாலும் அவங்க பட்னியா இருப்பாங்களே தவிர எங்களை பட்னியா இருக்க விட்டதே இல்லை. அதுவும் கிடைக்காத நாட்கள்ல என் தம்பி எவாவது பட்னியா விட்டுருப்பாங்களே தவிர என்ன அப்படி விட்டதே இல்லை. என்னாலதான் இன்னைக்கு அவங்க இந்த உலகத்திலயும் இல்ல. பூமி, எந்த உலகத்துல இருந்தாலும் அவங்க புள்ள, அதான் என் தம்பி. இன்னைக்கு நடக்கிற நிச்சயதார்த்தத்துல ஒரு அனாதை மாதிரி நிக்கிறத பார்த்தா அவங்களால தாங்க முடியாது. அவங்க ஆத்மா சாந்தி அடையாது மாமா. அதனாலதான் அப்பா ஸ்தானத்துல ஏன் அப்பாவை நிக்க வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் மாமா. அதான் இவ்ளோ ஆசைப்படுறாளடா, நீ வேண்டான்னு சொல்லாத. சரி, ஆனா நான் போய் அவங்கள கூப்பிட மாட்டேன். ஆஹா, நீங்க கூப்பிடணுங்கிற அவசியமே இல்லை மாமா. நானே போய் கூப்பிடுறேன். நீங்க சரின்னு சொன்னீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். நானே போய் கூப்பிடுறேன் மாமா.